இந்தியாவின் குஜராத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேவனிமோரி ஆலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த புத்த பகவானின் புனித சின்னங்களே இங்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. நேற்று இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித சின்னங்கள் கொழும்பு குணுப்பிட்டி கங்காராம விஹாரைக்கு கொண்டுவரப்பட்டு இன்று காலை 6 மணி முதல் பொதுமக்களின் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டன. இன்று காலை புனித சின்னங்களுக்கு விசேட பூஜைகள் நடத்தப்பட்டன. இன்று காலை 6 மணி முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி காலை 7 மணி வரை புனித சின்னங்களை உங்களால் தரிசிக்க முடியும். 1960களில் இந்தியாவின் தேவனிமோரி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது சீல் வைக்கப்பட்ட கலசம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதை திறந்தபோது உள்ளே மற்றொரு சிறிய செப்பு கலசம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலிருந்த மற்றொரு தங்க கலசத்திற்குள் ஒரு பட்டு துணியில் சுற்றப்பட்ட நிலையில் இந்த புனித சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்தியாவின் குஜராத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேவனிமோரி ஆலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த புத்தரின் புனித சின்னங்கள் வேறொரு நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். புத்த பகவானின் புனித சின்னங்களை தரிசிப்பதற்காக வருகை தரும் பக்தர்களுக்காக விசேட போக்குவரத்து செய்ய திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீசாரின் ஒருங்கிணைப்புடன் இந்த போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே திணைக்களம் இணைந்து விசேட போக்குவரத்து சேவையை முன்னெடுப்பதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்தார். இதற்கமைய இலங்கை போக்குவரத்து சபையின் 30க்கும் மேற்பட்ட பஸ்கள் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக வருகை தரும் பக்தர்களுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பக்தர்களின் வசதி கருதி அவிசாவளை, ரம்புக்கணை மற்றும் அலுத்கம முதல் கொழும்பு கோட்டை வரை மேலதிக ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை புனித சின்னங்களை பார்வையிட வருகை தருவோருக்கு போலீசார் விசேட ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். ஸ்ரீலங்கா போலீசிய விசின் உங்களது வாகனங்களை தரித்து நிறுத்துவதற்காக இலங்கை போலீசார் பல்வேறு தரிப்பிடங்களை தயார்படுத்தியுள்ளனர். எனவே அந்த தரிப்பிடங்களில் மாத்திரம் வாகனங்களை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். அதேபோன்று புனித விகாரைக்கு வருகை தரும் போது உங்களின் கையடக்க தொலைபேசிகள், பயண பொதிகள், ஹெல்மெட் மற்றும் மின்சார பொருட்களை கொண்டு வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சோதனையிடும் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக பாதுகாப்பு தரப்பினர் முன்னெடுப்பர். அதற்காக உங்களின் உயர்மட்ட ஆதரவை கோரி நிற்கின்றோம். கண்காட்சியை பார்வையிடுவதற்காக பெருந்திரளான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களின் பெருமதியான சொத்துக்களை தற்காத்துக் கொள்வது உங்களின் பொறுப்பாகும். அது தொடர்பில் அவதானமாக செயற்படுங்கள். වටිනාකමින් ඉහළ පෞද්ගලික දේපල පිළිබඳවත් ඔබ විමසිලිමත්ව සිටිය යුතුයි.